மது 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் நல்லா இருக்குமா? அண்ணா பாருங்க, நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர்யா, எங்க தொட்டு பாரு, தொட்டு பாரு. ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. பா இன்டர்வியூ போன ஒரு 500 இருந்தா கொடுப்பா. இன்டர்வியூ கிட்ட 500 வேணுப்பா கொடுப்பா. எது இன்டர்வியூவா? உங்கள் அப்பா ஏதோ போன மாதமே நீ 40,000 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறதாப்புல இன்னுமா இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கா? நீ உள்ளே போப்பா, சட்டை எடுத்துருவா. அதெல்லாம் வேலைலாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வரை வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அதுக்காக. ஊரே மாற்றுங்க அப்பனும் மகனும். ஏய் என்னடா எல்லா காசையும் நீயே எடுத்துட்ட? இன்டர்வியூ போனோமா, நிறைய செலவு இருக்குப்பா. உனக்கு வேலை கிடச்சி 40,000 50,000 சம்பளம் வாங்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். நீ நாடா அப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியும்? சரி சரி கவலைப்படா கொஞ்சம், இந்த வேலை கன்ஃபார்ம் ஆகட்டும். டே நைட்டாக உழைச்சி உன் பேர் போல் நான் காப்பாற்றுறேன். டே நைட்டா என்ன கொஞ்சம் மா டேய் இப்போ எதுக்கிட்ட அவ்வளோ கூப்பிட்ற? அப்புறம் சரி உனக்கு வாங்கி தரணும்னா எனக்கு நைட்டு ஒரு பீரு என்ன இல்லை புள்ளடா நீ அன்பேண்டா. சரி குறும்பு மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா? எவ்வளோண்ணே? அதுலேருந்து வர்றவங்களாம் 100 500 கொண்டாந்தா சில்லறைக்கு நான் எங்கே போகிறதுப்பா? ஐயோ சில்லறை மாற்றிடுவாப்பா, போச்சுக்காம நீங்கள். வேறு சில்லறை இல்லையாண்ணே? பக்கத்தில் ஏதாவது கடையில் இருந்தால் மாற்றிடுவாங்க. என்ன இருக்கட்டும், இன்னும் அவரிடம் வச்சுட்டு சரி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுறது, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி வீட்டுக்காக போய் பார்ப்போம். டேய் பழனி, பூட்டின வீட்டில் என்ன பண்ணுறியா? டேய் பழனி, என்னடா பிரச்சனை உனக்கு? ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றா? ஆமாப்ல, போன வாரம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு வாங்கியிருந்தேன். நேற்று திருப்பி கொடுத்துருக்கணும், கொடுக்க முடியல. அதான் அம்மா சங்கடமாக இருக்குது. டேய் என்னடா பேசுகிற? உங்கள் அம்மா வேறு எங்கள் அம்மா வேறையாடா? எனக்கு அம்மா தான்டா, வாடா. டேய் பழனி, நீ எனக்கு அண்ணனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா. நானும் தான்டா, நீ எனக்கு தம்பியாக கிடைச்சதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கொஞ்சம் குடி. ஐயோ இவனும் வந்துட்டானே, நிம்மதியாக குடி கூட மாட்டாங்களே. ஏய் நீதானா? வா அந்த உட்காந்து தொலை. மரியாதை கொடுறா அவனுக்கு, வாடா நீ வாடா. ஆமாம் இவனுக்குலாம் என்ன மரியாதை, போய் தொலை. இதில் இவனுக்கு பயந்துட்டு பாட்டில் எடுத்து வச்சு வைக்கணும். டேய் ஏடா பட்ட பகல் நடு வீட்டில் வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க எப்படி? உங்களை வேணா ஊருக்குள்ள அண்ணன் தம்பி சொல்ல நம்புவேன்லடா? ஊர் உலகத்துக்கு தான் நான்லாம் அண்ணன் தம்பி, ஆனால் உள்ளுக்குள்ள அங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆ வெளியே போந்துச்சுப்பா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. நான் இப்போ ஸ்டேட்டஸ்லாம் அவ்வளோ காமெடியாக போட்டுட்ருக்காங்க. என்ன மாப்பிள்ள கந்தன் நான் அவ்வளோ கந்தன் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். எது வெளியூருக்கு போகிறானா என்ன? அவன் குட் பாயா இல்லையே மாப்பிள்ள, அவன் பேட் பாயா. டேய் இங்கே போகிற சாகிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கான்டா. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? இறைவனே இறைவனே இவன் உயிர் வேண்டுமா? தொங்கி தொங்கி லவ் பண்ணதுக்கு கடைசி தூக்குல தொங்க விட்டேடி. டேய் கந்தசாமி, டேய் கந்தா, டேய் கந்தா, டேய் கந்தா, டேய் அரிசி குடுத்து. இறங்குடா, சின்னடா சின்னடா தூக்குல தொங்க போறா. சீக்கிரம். டேய் என்னடா இந்த உயரத்துக்கு நீ நின்றே தொங்கலாம்டா? எங்கடா ஸ்டூல் போட்டு தொங்குற? மாப்பிள்ள ஓட உடச்சிட்டான்டா.
சரி மாப்பிள, எதுக்கு 4 வருஷமா லவ் பண்ணடா கல்வி விட்டு போயிட்டான். மாப்பிள மூஞ்சில 4 நிமிஷத்துல கழட்டி விட்டுருவாங்க மாப்பிள. சாவ போன கலாய்க்கலாம். ஏன்டா அவன் சாவே கலாய்ச்சிட்டு இருக்கான், அவனவே சொல்லிக்கிட்டு இருக்க. முடியல மச்சான். என்ன கல்ட்டி லவ் பண்ண கல்ட்டி விட்டானா ஃப்ரெண்ட்ஸ் நாங்களா இருக்கோம். நாங்களா பாத்துக்க மாட்டோமா? என்னடா நீ சரி எந்த பிள்ளைய லவ் பண்ண? அவ பேர் என்னது? அவ பேர் என்னடா? போடா லவ் பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? தலைவா அவனு போய் இதில் வா குச்சி நிற்கிறாங்க. போற வழியில ஒரு பொது சேவை. விட்றா பொழைச்சி போகிறாங்க. ஸோ டி பெட்ரோல் இல்லடா. ஐயோ அடைக்குது. என்னாச்சு பிரதர்? இல்லை தலைவர் பெட்ரோல் இல்லை போல. ஐயோ நாங்கள் என்ன டோக் பண்ணவா? இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பிரதர் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, நாங்கள் பதிலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? டாக்ஸி நண்பா நீ ஒரு இலவச டாக்ஸி நீ இல்லையே நான்